காண முடியுமா? காண முடியும். எப்படி காண முடியும்னா விசுவாசத்திலே காண முடியும். சொல்லுங்க, விசுவாசத்திலே காண முடியும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் காணப்படாத தேவனை காணவும் காணப்படாத தேவனை பிரியப்படுத்தவும் முடியும். ஆமென். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஒண்ணே முடியாது. ஒரு மனுஷன் தேவனிடத்துல செல்ல வேண்டும் என்றால், தேவனிடத்துல பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியும். ரொம்ப 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 முக்கியம். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த விசுவாசம் எப்படி வரும்? வேதம் சொல்கிறது 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, வேத வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினாலே, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு அருமையா சொல்லப்படுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. உனக்குள்ள விசுவாசத்தை எப்படி துவக்கிறாரு? இயேசு தான் என்ன பண்றாரு? விசுவாசத்தினோட ஆர்த்தர். அவர் தான் விசுவாசத்தை என்ன பண்றாரு? துவக்குகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தை தந்திருக்கிறார் என்று என்ன பண்ணுகிறது? ரோமர்ல 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன பண்றது சொல்லப்படுகிறது. அவனுக்கு என்ன பண்றாரு? ஆவியானவர் என்ன பண்றாரு? பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தை என்ன பண்றாரு? தருகிறார். அப்போ விசுவாசத்தை தேவன் என்ன பண்றாரு? தருகிறார். ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமாய் தருகிறார். அப்ப விசுவாசம் எப்போ வரும்னா, எவ்வளவு வசனம் கேட்குறீங்களோ, எவ்வளவு இயேசுவை பத்தி தெரிஞ்சு கொள்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவா உங்களுக்குள்ள என்ன பண்ண பாருங்க, விசுவாசம் வரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசம் இருந்தா தான் ஜெபத்தே என்ன பண்ண முடியும்? பதில் பெற்றுக்கொள்ளவே. அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல. ஏயா? அவங்க ஜெபம் இருக்குது, அந்த ஜெபத்துல விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்ண முடியல? பதில் தரப்போறது இல்லை. ஆகவே பாருங்க, விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ விசுவாசத்தோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுது. எபிரேயர் 14, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவையின் நிச்சயமா இருக்கிறது. சொல்லுங்க, விசுவாசம் என்பது என்னதுங்க? ஒன்னு நம்புறோம் பாருங்க, அதுல உறுதி. நீ எதை நம்புற, எதை விசுவாசிக்கிற, அதுல உறுதியா இருக்கணும். அதுல வேவர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்லாக்னஸ் இருக்கக்கூடாது, ஊஞ்சல் மாதிரி ஆடக்கூடாது, பெண்டுலம் மாதிரி ஆடக்கூடாது. ஒரு உறுதியா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் விசுவாசம் என்பது உறுதி. எதை நம்புறியா அது உறுதி. சரி, காணப்படல, அது உனக்கு ஒரு புலப்படல, அது தென்படல அப்படின்னா, அதுல தென்படலைன்னா கூட நீ எப்படியா இருக்கணும்? அதுல என்ன பண்ண? நிச்சயமா இருக்கணும். பக சொல்லுங்க, நிச்சயமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 5ல சொல்லுது என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க யாராவது. விசுவாசம் தரிசித்து நடப்பது விசுவாசம் அல்ல. சொல்லுங்க, தரிசித்து நடப்பது. சொல்லுங்க, நாம் தரிசித்து நடவாமல் அப்ப பாருங்க, தரிசித்து நடப்பது விசுவாசம் இல்லை. அத சொல்ல, காணப்படாத நிச்சயம்னா என்னன்னா, விசுவாசம் எப்போதும் இதை காட்டு, இதை நான் தொடறேன், இதை நான் உணர்றேன், இதை பார்க்கிறேன், அதுக்கப்புறம் நம்புறேன்னு சொல்லவே சொல்லாது. சொல்லுங்க, சொல்லவே சொல்லாது. ஏன்னா விசுவாசத்துக்கும் பார்க்கறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தரிசித்து நடப்பது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நான் தரிசிக்காமையே, பார்க்காமையே, உணராமையே ஒரு காரியத்தை நம்புவது. ஒரு காரியத்தை நம்புவது. நீங்க யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அவனை சொல்றாரு, அவனை சொல்ற, என் விரலை கையில போட்டு அந்த காயப்பட்ட விரலை போடாம நான் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு தோமா சொல்றான். அப்போ ஆண்டவர் உடனே அவனை பார்த்து, அவன் அவிசுவாசத்தை பார்த்துட்டு, அவன் சந்தேகப்பட்டதை பார்த்துட்டு அவன்கிட்ட 8 நாள் கழிச்சு வர்றார். அவனை பார்த்து கரெக்டா சொல்றாரு, தோமாவே அவிசுவாசியா இராமல் என்ன பண்ணு, விசுவாசியாய்
இரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாரு? படிமா. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அப்படி சொல்லிட்டு தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எதுங்க? காணாம தொடாம ஒரு காரியத்தை நம்புறாங்க பாருங்க, அவங்க தான் பாக்கியவான். சில பேர் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு காரியம் நடக்கட்டும், அப்புறம் நம்புறேன். அது என்ன விசுவாசம்? தோமா விசுவாசம். பார்த்து நம்புறது, ஒரு அற்புதத்தை பார்த்து நம்புறது, ஒரு அதிசயத்தை பார்த்து நம்புறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிற பாரு, அதுதான் விசுவாசம்ன்றார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் காணல, அநேக காரியங்கள் உணர முடியல, அநேக காரியங்கள் தொட முடியல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? நங்கூரமா ஆதாரமா இருக்குது. அந்த வார்த்தை நிமித்தம் நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனா. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். பாருங்க, எழுதி இருக்கிறத வெறும் நம்பினான். எழுதி இருக்கிறத என்ன பண்ணான்? தேவன் சொன்னதை எழுதி இருக்கிறத, அவர் வார்த்தையை என்ன பண்ண? அவன் விசுவாசித்தான். விசுவாசித்துட்டு அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பன் ஆயிட்டான். குழந்தையே பிறக்கலங்க, ஆனா அவன் எல்லாருக்கும் தகப்பன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஏன்? அவர் இல்லாதவை இருக்கிற போல் அழைக்கிறவர், அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், அவர் எழுதியிருக்கிறபடி என்ன பண்ணுகிறவர்? செய்கிறவர் என்று சொல்லி அவன் விசுவாசானான். யாருங்க? ஆபிரகாம். வாசிங்க அதுக்கப்புறம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவார். பாருங்க, நம்ம நம்புவதற்கு ஏதும் இல்லை. அது பாருங்க, ஆபிரகாமுக்கு அவன் நம்புகிறதுக்கு ஒரு சொட்டு சான்ஸ் கூட இல்லை, ஒரு ஆதாரம் கூட இல்லை. ஆனா அதை நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணா? விசுவாசம். பார்த்தீங்க, நம்புவதற்கு எதுவும் காக்கல. இதெல்லாம் நடக்கும்னு சொல்றதுக்கு எதனா ஒரு நம்புறதுக்கு எதனா சொல்லுங்களேன், நம்புறதுக்கு எதனா ஒரு மேகத்தை காட்டுங்களேன். இல்லைங்க, நம்புவதற்கு ஆபிரகாமுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணாத? விசுவாசித்தான். அப்புறம் சொல்லுங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சொல்லுங்க, சரீரம் செத்து போனதையும், மாத்துமா, கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கலையா. 100 வயசாயிடுச்சு, சரீரத்தை பார்க்கறான், சரீரம் சுருங்கி போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு. 100 வயசு, அவளுக்கும் சரீரம் சுருங்கி போச்சு, எல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. இதெல்லாம் இருந்துச்சு. பார்த்தான், கண்ணுல தொட்டு பார்த்தான், உணர்ந்து பார்த்தான். ஆனா இதை பெருசா பார்க்கல, இதை எண்ணல, இதை யோசிக்கல. எதோ யோசிச்சான்? தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் காணப்படாத காரியத்தையும் என்ன பண்ணா? யோசிச்சான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்கு தத்தத்தை பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவனா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எதையும் பார்க்கல, தேவன் சரீரத்தை பார்க்கல, கர்ப்ப செத்து போனதை பார்க்கல, நாட்களை பார்க்கல, கிழவன் பார்க்கல, பல்லு போச்சேன்னு பார்க்கல, எதையும் பார்க்கல. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று என்ன பண்றான்? முழு நிச்சயமாய். அந்த இடத்துல விசுவாசம் என்பது முழு நிச்சயம், முழு இருதயம். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே
அப்ப பாருங்க, விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு எதிரடையாக என்ன இருந்தாலும், காணப்படுகிற காரியம், உணரப்படுகிற காரியம், தோன்றப்படுகிற காரியம் என்னவா இருந்தாலும், இந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும். என்னை வாளாக்காமல் தலையாக்குவன்னு சொல்லுது, வார்த்தை சொல்லுது, அது நடக்கும். நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், வார்த்தை சொல்லுது, அது நடக்கும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்குவேன்னு சொல்லுது, வார்த்தை சொல்லுது, என் வாழ்க்கையில் நடக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழியும், வசனம் சொல்லுதுங்க. இன்னைக்கு எப்படியாகுது குறைவு இருந்தாலும் நிரம்பி நிச்சயமா வழியும். நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நான் வெக்கப்பட்டு போறேன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் என் தலையை நிமிர பண்ணுவார், என்னை வெக்கம் அடைய விட மாட்டார். வசனம் சொல்லுது, அது நடக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பெருக பண்ணுவார்னு சொல்லுது. இன்னைக்கு ஒண்டி கட்டையா இருக்கிறேன்னா இருக்கட்டும், பரவாயில்ல, நிச்சயமா என்னை பெருக பண்ணுவார். இதுதாங்க வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை மாத்திரம் பார்க்கணும். சூழ்நிலை பார்க்கறது, காணப்படைய காரம் பார்க்கறது, மக்கள் சொல்றதை கேட்கக்கூடாது. ஒரு சந்தேகமும் ஒரு அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. ஒரு காணப்படுற காரியத்தை பார்க்கக்கூடாது. வசனத்தையே முழு நிச்சயமாய் நம்புறது பாருங்க, அதுதான் விசுவாசம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் என்னதுங்க? விசுவாசம். இப்போ இந்த விசுவாசம் ஜெபத்துல ஆக்டிவேட் பண்ணும், கலக்கணும். எப்படி கலக்கணும் அப்படின்னா, விசுவாசம் என்பது எப்படி தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுது. வாக்கு தத்தத்தை பிடிச்சி விசுவாசம் ஜெபம் பண்றது எப்படிங்க? கடன் இருக்குது, கடன்ல இருந்து வெளியே வரணும். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? நீயோ கடன் வாங்க மாட்டே, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லுது. 112வது சங்கீதத்தில் இப்படி சொல்லுது. என்ன? நீதிமான் நித்தம் இறங்கி என்ன பண்றான்? கடன் கொடுக்கிறான், அவனோ கடன் வாங்காது இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. உபாகம் 28ல சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுது. அப்போ நம்ம ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? இந்த வாக்கை விசுவாசிக்கிறோம். எந்த வாக்கை விசுவாசிக்கிறோம்? கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பா, கடன் அதுல இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு சொல்லுது பாருங்க. இந்த வாக்கை வச்சு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவது தான் விசுவாச ஜெபம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை தருதலையா இருக்குது, ஒழுங்கினமா இருக்குது, சரியில்லாத இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாய் இருக்கும், உன் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்களுமாய் இருப்பார்கள், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுதே. ஆண்டவரே, இன்னைக்கு காணப்படுற காரியத்தை பார்க்கல, இந்த தருதலையா சுத்தி நிற்கிறான இதை பார்க்கல, ஆண்டவரே உன் வார்த்தையை பார்க்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் வருவார்கள் என்று சொல்லி வசனத்தை பார்த்து ஒரு விசுவாசம் வந்த பிறகு அந்த விசுவாசத்தோடு கூட பிள்ளைக்கு ஜெபம் பண்றீங்களே, அப்பதான் அந்த இடத்துல நிறைவேறும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? விசுவாசம் என்ன புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க இன்னும் இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லை எனக்கு வீடு வாசலே இல்லைங்க, ஐயோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிக்கிறாரு? உனக்கு அரண்மனையை போல வீடு தருவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாய் அப்படின்னு சொல்லுது. என் வீடு என்று சொல்லுகிறதே. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வெட்டாமல் வெட்டப்பட்ட திராட்சை தோட்டத்தையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் தோட்டம் துறவுகளையும் தருவேன் சொல்றாரு. அந்த வாக்க பார்க்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சகல வஸ்துகள் நிரம்பிய வீடுகளை நான் என்ன பண்ணுவேன்? தருவேன் அப்படின்னு உபாகமத்தில் சொல்லுத. அந்த வார்த்தையை நீங்க பார்க்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. சில பேர் நிலம் விற்கிற விலைக்கு எங்கன்னா நிலம் வாங்க முடியுமா? வீடு விற்கிற விலை வாசில கொத்தனாறு பண்ணுகிற கூலிக்கு யாராவது கூலி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படி சொல்லி என்ன பண்ணுவான்? பிசாசு மாதிரி அவிசுவாசத்தை பேசி இருக்கிற தைரியத்தை நம்பிக்கை எடுத்து போட்டுருவான். நீ சொல்லணும், எப்பா நான் ஏன் பலத்துல வரலப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு நிலத்தை வாங்குவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு வீட்டை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன், ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படி பேசணும். இருந்தா வராம என் பலத்தை சொல்லப்பா, வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுகிறபடினால நான் இதை செய்வேன். ஹல்லேலூயா. எதிர்க்க சொல்றாரு, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு,
ஒரு வீட்டை பண்ணிப்பாரு சொன்னது பாஸ்டர் கரெக்டு பாஸ்டர். என்னப்பா கல்யாணம்னாலும் காசு நிறைய ஆகும், வீடு கட்டுறதுனாலும் என்ன பண்ண முடியாது, கணக்கில் முடிக்க முடியாது, அது பாட்டு இழுத்துனே போவோம் செலவுன்றாங்க. ஆமா உண்மைதான். நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளோ பெரிய செலவு இருந்தாலும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, ஒரு முறை எனக்கு 2099 திருமணம் நடந்துச்சு. அப்போ திருமணம் நடக்க சொல்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு 3 மாசத்துல கல்யாணம்ன்றாங்க. சரி கல்யாணம்னு சொன்னோன்னா எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வந்து முடிச்சுக்கிட்டு மறுநாள் வந்து பெரிய லிஸ்ட்டு ஒன்று போட்டேன். என்னென்ன செலவெல்லாம் ஆகுது, என்னென்ன செலவெல்லாம் ஆகுது பெரிய போட்டால் அப்போ 2001 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வருது. என்னதுங்க 1.5, நான் சொல்கிறது எத்தனை வருஷம், அப்போ 25 வருஷத்துக்கு முன்னே அவ்வளோ வருது, பெரிய காசு. இன்றைக்கி வந்து அது 5 லட்சம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே கணக்கு, அது 10 மடங்களுக்கு மேலே. ஏன்னா விலைவாசி எத்தனை மடங்கு இருக்குதுன்னு நமக்கே தெரியல. அன்றைக்கி 1.5 லட்சம் வாங்கினதெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க 50 லட்சம்ன்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எதிர்க்க அப்படி வச்சுருவேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ண சொல்ல, ஆண்டவரே என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி இந்த குறையெல்லாம் நிறைவாக்கி இந்த திருமணத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தருவீங்க. அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க. உண்மையே பாருங்க, திருமணம் முடிச்சுட்டு இதை நிச்சயதார்த்தம் முடிச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வேலையே இல்லாத இருந்தேன். ஆனால் நான் விசுவாசத்தை விடலை. கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், அந்த 3 மாத திருமணத்தில் நடக்கும்போது மீதி இருக்கிற அளவுக்கு எனக்கு பணத்தை வச்சார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பாருங்க, நாங்கள் வந்து இங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஹனிமூன்லாம் போயிட்டு வந்தோம். எங்கள் குடும்பத்தில் முதல் ஹனிமூன் போன ஆனல் நான் மட்டும்தான். கொடைக்கானலுக்கு இங்கேருந்து ஒரு நாள் வந்து அப்போ சரியான சம்மர், மே மாதத்தில் நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம். ஒரு ரூம் வந்து அப்பயே 7000 ரூபாய், 3 நாள் தங்கணும். எத்தனை இல்லைங்க 7000 ரூபாய்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய காசு. அப்போ 7000 ரூபாய். ஆமேன். சம்மரில் 3 நாள் தங்கி இங்கேருந்து போயிட்டு வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே நான் என்ன பண்ணேன், செலவு பண்ணேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அவ்வளவா என்ன பண்ணார், நிறைவா தந்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் நம்முடைய தேவன். அப்போ பாருங்க, விசுவாசம். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, இன்னைக்கு வேலை இருக்குதா, இன்னைக்கு வெட்டி இருக்குதா, அது இருக்குதா, வீடு கட்டணுமா, பிள்ளைங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. வசனத்தை தேடணும், அந்த வசனத்தை பிடிச்சிக்கணும், அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்ப பாருங்க அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீர்கள், பெறுவீர்கள். இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. படிக்கிற போறியா, ஐயோ இதெல்லாம் கட்டுறதுக்கு நமக்கு ஃபீஸுக்கு காசு வருமா, அப்பாவால் முடியுமா, அம்மாவால் முடியுமா அப்படின்வாங்க. கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி, ஆண்டவரே இது உன் சித்தமா, உன் சித்தத்தை பார்த்துட்டேன்னு வச்சுங்களேன், சரி ஆண்டவரே நான் இதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது எல்லா ஃபீஸும் கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ விசுவாசம் எப்போ வரும் அப்படின்னா, வசனத்தை பார்த்தா தான் விசுவாசம் வரும். இயேசுவையும் வசனத்தையும் பார்த்தா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்த பிறகு ஒரு ஜெபம் பண்றா பாருங்க, அந்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சும்மா கடமைக்கு ஒரு ஜெபம், கடமைக்கு கண்ணு மூடுது, எப்பா போறாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, எப்பா ரயில் ஸ்டேஷனுக்கு போறாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, இங்கே போறாங்க அங்கே ஜெபம் பண்ணுப்பா, சும்மா ஸ்கூல் போறாங்க ஒரு ஜெபம் பண்ணுப்பா. அப்படி இல்லைங்க. ஜெபம் பண்ணும்போது முதல்ல அந்த ஜெபத்தில் விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தில் உண்டாகிற அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு, பார்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிங்களா யாராவது. 8, 9, 10 வசனங்களை வாசிங்க. உன் வாயிலும் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை, முதல்ல இந்த கர்த்தருடைய வார்த்தையை உன் உள்ளத்துல இருதயத்தில உன் வாயில வைக்கிறது தான் ஜெபம்.
சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்க வைக்கணுங்க? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிறேன். இப்ப நான் பாருங்க, இந்த விசுவாச வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். இந்த வசனம் தான் விசுவாச வார்த்தை. சொல்லுங்க, வசனம் தான். இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றேன். இந்த வசனம் வந்து எங்க இருக்குனுங்க? உன் இருதயத்திலும் வாயிலும். உன் இருதயத்தில் நீதி உண்டாகணும். நீதி உண்டாக உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாக உன் வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. போடுமா? நீ படிமா. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக. சொல்லுங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க. பாருங்க, இருதயத்திலே நீ விசுவாசிக்கும் போதுதான் நீதி உண்டாகும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. ரட்சிப்பு இருதயத்திலே நீதியும் விசுவாசம் உண்டான பேர் தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது தான் ரட்சிப்பு, அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இருதயத்துல ஒன்னும் அசைவு இல்லாம வாயில அசைஞ்சா ஒன்னும் கிடையாது. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கு ஏன் விசுவாசம்? இருதயத்துல எதனா நடக்கணும். என்ன இருதயத்துல? இந்த வார்த்தை உன் இருதயத்துல போனோம். கர்த்தருடைய வார்த்தையை வெறும் கேட்கறது மாத்திரம் இல்ல, அது இருதயத்துல வந்து விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாச நீதியும் விசுவாசம் உண்டாகும். இந்த நீதியும் விசுவாசம் உண்டாகும் போது வாயில நீ சொல்லி இப்ப ஜெபம் பண்ற பாருங்க, இந்த ஜெபம் ரட்சிப்பு உண்டாகும், ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த இருதயத்துல ஒரு அசைவு வருது பாருங்க, இருதயத்துல ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அந்த இருதயத்துல ஒரு காரியம் நடக்கிறதுக்கு தான் சபையை தேடி வரும். சபையில வந்து பேசுற வார்த்தை உனக்கு உள்ளத்துல இருதயத்துல சம்திங் என்ன அசைது, அந்த அசைவு வந்துட்ட பிறகு நீ வேலை செஞ்சு பாரு. அசால்ட்டா பெரிய பெரிய மீனெல்லாம் முடிச்சிருவேன், பெரிய பெரிய வியாபாரத்தெல்லாம் முடிச்சிருவேன். உள்ள ஒன்னே நடக்காம வெறும் சரீரம் மட்டும் ஓடி 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 ஒன்ன கலைச்சு போடுவேன். திருப்ப திருப்ப சொல்றேன், செய்யறத விசுவாசத்தோடு செய். வேலை செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு செய். அப்பதான் அதுல பெரிய வெற்றியை நீ என்ன பண்ண முடியும்? பெறவே முடியும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப மார்க் 11:24 வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். பாருங்க, இங்க மத்தேயு 21:22 தானே? மத்தேயு 21:22க்கும் மார்க் 11:23க்கும் 24க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு பெரிய வித்தியாசங்குது. ஜெபம் போறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை குறித்து விசுவாசத்தோடு போகணும்னு சொல்லுது. மார்க் 11:24 ஜெபித்த பிறகும் விசுவாசமா இருக்கணும்னு சொல்லுது. அது நீங்க மேலும் நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சொல்லுது, ஜெபம் பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ இயேசுவே ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று என்ன பண்ணுங்க? விசுவாசிங்கள். அப்போது அவைகளுக்கு உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஜெபம் போறதுக்கு முன்னாடி விசுவாசம், ஜெபம் பண்ணிட்ட பிறகும் விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. இல்லைங்க, நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டேங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. இல்லைங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அடை காக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் கோழி அது மேலே உக்காருது பாரு, சூடு அப்படியே குடுக்குது பாரு. அதே போல 22 நாள் 23 நாள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நாட்கள் தேவைப்படுதுல சூடு. அதே போல ஜெபம் பண்ணிட்ட பிறகு இந்த விசுவாசம் வந்து அடை காக்கணும். சொல்லுங்க, விசுவாசம் என்ன பண்ணுங்க? அடை காக்கணும். அடை காத்தா தான் குஞ்சு என்ன பண்ண வெளியே வரும். இந்த அடை காக்கிறது எது? விசுவாசம். நீ உன் ஜெபத்தை கலைச்சிடாம உன் ஜெபத்தை விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணும்? அடை காக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கண்ணால பார்க்கிற வரைக்கும், அது சரீர கண்ணால வர வரைக்கும் அதை என்ன பண்ண? அடை காக்கணும்.
ஜெபம் பண்ணிட்ட பிறகு தான் என்ன பண்ணோம், அந்த ஜெபத்தை அழகா என்ன பண்ணோம், கலைஞ்சி போகாம ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபத்துக்கான பதிலை நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தருவார் என்று சொல்லி என்ன பண்றான், 25 வருஷமா விசுவாசிக்கிறோம். யாருங்க, ஆபிரகாம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்களும் ஒரு வேண்டுதல் பண்றது மட்டும் இல்லைங்க, வேண்டுதல் பண்ணிட்ட பிறகு அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எந்த அவிசுவாசம் வரக்கூடாது, எந்த சந்தேகம் வரக்கூடாது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச ஜெபம். சொல்லுங்க, அதுதான் என்னதுங்க, விசுவாச ஜெபம். கொஞ்சம் சந்தேகப்பட்டா போச்சு. அதனால தான் நான் சொல்றேன், பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் தந்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். அன்னைக்கு கேட்டேன், நிச்சயமா எனக்கு பதில் தந்தீங்க, சீக்கிரம் அதை காண போறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. சீக்கிரமா அதை எனக்கு தரப்போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க நான் வேண்டிக் கொண்டபடியே எனக்கு தரப்போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லினே இருக்கணும் பாருங்க. சொல்ல சொல்ல நிச்சயமா ஒரு நாள் பார்ப்பீங்க. விசுவாச ஜெபத்தை ஒரே ஒரு முறை தான் பண்ணணும். சொல்லுங்க, விசுவாச ஜெபத்தை எத்தனை முறை பண்ணுங்க, ஒரு முறை தான் பண்ணணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இல்லைங்க. ஜெபம் பண்ணிட்ட பிறகும் விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல், ஆனாலும் மேல இருந்து கொஞ்சம் படிங்கம்மா, 5ல இருந்து படிங்கம்மா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் பாருங்க, ஆண்டவர் கேட்க சொல்லலாம், கேளுங்க கேளுங்க சொல்றாரு, கேட்க கடவான்னு சொல்றாரு. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்ற, கேட்டா கொடுத்துருவான்றாரு. அதுக்கப்புறம் தான் வைக்கிறார் ஒரு காரியம், பொடி வைக்கிறார். அதுக்கப்புறம் வாசிங்க. ஆனாலும் ஆனாலும் எப்பா கேட்டுட்டா கொடுப்பாரு, அது மட்டும் போதாது. ஆனாலும் அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல், சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு கேட்க கடவன். பக சொல்லுங்க, விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். இந்த ஜெபத்தை பண்றதுல தான் வெற்றி இருக்குது. இந்த ஜெபத்தை பண்றது தான் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க என்ன பக்குவப்பட்டிருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் கலைக்கு என்ன பண்றான் பாருங்க. இப்போ விசுவாசிக்கிறவனை பத்தி சொல்லல, சந்தேகப்படுறவனை குறித்து சொல்லுது. சொல்லுங்க, சந்தேகப்படுறோம் யாருங்க, நம்ம கேட்டமே தருவாரா தரமாட்டாரா, நடக்குமா நடக்காதா, போகுமா போவாதா, சந்திக்கப்படுமா சந்திக்கப்படுவாதா, நம்மால வாங்க முடியுமா வாங்க முடியாதா, கட்ட முடியுமா கட்ட முடியுமா, பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா படிக்க வைக்க முடியாதா, இது நடக்குமா, இது தாங்க பிரச்சனை. இந்த சந்தேகம்தான் உன் வாழ்க்கையில ஒண்ணு என்ன பண்ண மாட்டேது, ஒரு அணு கூட என்ன பண்ண மாட்டேது, நகர மாட்டேது. ரொம்ப டீப்பா எடுத்தேன் பைபிள் காலேஜில், கேட்டவங்கெல்லாம் ஒரு ஆடு ஆடிட்டாங்க பாருங்க. ஓஹோ இப்படிலாம் இருக்குதா. பைபிள் காலேஜில் வந்து பாருங்களேன், சொல்லுவாங்க இங்கே பிரசங்கிக்கிறத 10 மடங்கு அங்கே கூடுதலாக பிரசங்கம் பண்ணுறேன், 10 மடங்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே கேட்கப்படாத ரகசியங்களை இங்கே என்ன பண்ணுறோம். ஆமாங்க, நீங்கள் பெரிய அளவில் கேட்டால் தான் கொஞ்சமாவது நிற்கும், கொஞ்சத்தை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு போய் சொல்லுவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஊழியம் செய்யணும்னா சாதாரண வசனத்தில் பக்குவப்பட்டிருக்கணும், வசனத்தில் அறிஞ்சிருக்கணும், எங்கே கேட்டாலும் சந்தேகம் இல்லாமல் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு பாரு, அலைக்கு அலை எப்படிங்க இருக்குது, அது இப்படியோ இப்படியோ அப்படியோ அப்படியோ ராம ஓயாம ஆடின்னு தான் இருக்கும். அது வந்துக்கணும் போயினும் வந்துக்கணும் போயின்னு தான் என்ன பண்ணாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று என்ன பண்ணாதீங்க பாருங்க. பாருங்க, சந்தேகமா இருக்கிறவன் எதனா பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்காதீங்க. சொல்லுங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்க. வாசிங்க. இருமனம் உள்ளவன், சந்தேகப்படுகிறவன் யாருங்க, இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் என்ன பண்றான், நிலையற்றவனா. அப்ப பாருங்க, சந்தேகம் இருமனமா ஆக்குது, ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதவனா மாற்றுது.
அவனை வந்து என்ன பண்ணுதுங்க, காற்றில் அடிபடுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனா மாத்துது. ஆனா அதே